Hello viewers, welcome to Queen's World. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா Figmaல வந்து components வந்து பார்க்க போறோம். Components வந்து ஏன் யூஸ் பண்ணுவாங்க அப்படினா ரிப்பீட்டடா ஏதோ ஒரு பட்டன் ஆர் சம்திங் நேவிகேஷன் பார் அந்த மாதிரி ரிப்பீட்டடா அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து நம்ம components-ஆ கன்வர்ட் பண்ணிட்டு அசெட்ஸ்ல இருந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெனிஃபிட் அப்படினு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம components வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது நான் ஆல்ரெடி பண்ணது. நான் வந்து நியூவா ஒரு பட்டன் பண்ணி காம்போனன்ட்ஸ் எப்படி கன்வர்ட் பண்ணனும் அப்படின்றத நான் சொல்றேன். டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிருக்கேன். ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஆட்டோ லேயர் சொல்லியிருக்கோம். சேம் இதுலேயும் வந்து நம்ம ஆட்டோ லேயர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட்டோ லேயர் தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க, அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணி ஆட்டோ லேயர்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டோ லேயர்ட்டை கன்வெர்ட் பண்ணிட்டேன். நான் வந்து பேடிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 16. பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லீனியர் கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சாரி, ரெட் கலர் வேணாம், நம்ம ஸ்கை ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டெக்ஸ்டோட கலர் மட்டும் நம்ம ஃபைனலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இதை காம்போனண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐக்கான் இருக்குது. கீபோர்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+Alt+K. நான் வந்து இதில் வந்து சூஸ் பண்ணிட்டேன் காம்போனண்ட்டாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த ஐக்கான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பாருங்கள். இது வந்து காம்போனண்ட்டாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசெட்ஸில் போய் பார்க்கலாம். அசெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இப்போ டிசைன் பண்ணி காம்போனண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணது வந்து இருக்கும் பாருங்கள். இதை நம்ம ட்ராக் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வே. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மெயின் காம்போனண்ட். இதெல்லாம் வந்து அதுக்கு கீழே அது சைல்டு தான் வரும். இதுதான் மெயின் காம்போனண்ட். இப்போ வந்து நான் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு வந்து இது ஒரு பட்டன் வந்து இது ஒரு கலரில் வேணும், இது ஒரு கலரில் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நான் மெயின் காம்போனண்ட் வந்து செலக்ட் பண்ணல. இந்த காம்போனண்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெயின் காம்போனண்ட்டில் வந்து டெக்ஸ்ட் சம்திங் ஏதோ ஒரு வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இல்லை கலர் ஏதோ ஒன்று நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா சாரி ஒரு நிமிஷம். நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒன்றுக்கு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின் காம்போனன்ட் சேஞ்ச் பண்ணாமல் எது சேஞ்ச் பண்ணுமோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதுலேருந்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இது எனக்கு வேண்டாம், டெலீட் பண்ணிட்டு நம்ம வந்து அங்கேருந்து அசெட்ஸ்லேருந்து தான் எடுக்கணும் அப்படின்ட்டுல நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். Ctrl+D. இது மெயின் ஃப்ரேம், இது வந்து சைல்டு. ஓகேவா? இப்போ வந்து நான் மெயின் காம்போனண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறேன். கலர் ப்ளூ கலராக நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அது வந்து சைல்டு நம்ம எது டூப்ளிகேட் பண்ணோமோ அந்த ஃப்ரேமும் சேர்த்து அந்த காம்போனண்ட்டும் சேர்த்து வந்து நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இது ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் காம்போனண்ட் நம்ம என்ன
சேஞ்ச் பண்ணோமோ அந்த எஃபெக்ட்ஸ் தான் இங்கே வந்து டிஸ்ப்ளே ஆகும். இவ்வளோ தான் காம்போனன்ட்ஸ். ஈஸியாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், கீப் வாட்சிங்.